Hello friends, welcome back to Twin Rose channel. நீங்க போரூர் அதை சுத்தி இருக்கிற இடத்துல இருக்கறவங்களா இருந்தா மார்னிங்ல ஒரு நல்ல வாக்கிங் ஸ்பேஸ் இல்ல ஈவினிங் பசங்களோட சில் அவுட் பண்றதுக்கு ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணனும்னு நினைக்கிற ஆளா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அப்படி எங்க போறேன் அப்படிங்கற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. Welcome back to the video friends. இப்போ நான் பூந்தமல்லியில இருந்து வரும்போது ராமச்சந்திராவை தாண்டி இருக்கிற ஒரு லெஃப்ட் சைடு ரோடு வழியா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டா இங்க ஓபன் பண்ண ஒரு பார்க்குக்கு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதை பத்தின டீடைல்ஸ் தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ராமச்சந்திரா காம்பவுண்ட ஒட்டி இருக்கிற சதுப்பு நில பூங்கா, அதாவது வெட்லேண்ட் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு புது பார்க் இங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ராமச்சந்திரா காம்பவுண்ட ஒட்டின அந்த ஸ்ட்ரீட்குள்ள போனீங்கன்னா என்ட்ரு ஆனாலே வந்து ஒரு 50 மீட்டர்ஸ்ல வந்து இதோடைய ஒரு என்ட்ரன்ஸ் தெரியும். ஆக்சுவலி இந்த பார்க் வந்து பாத்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. ஒரு மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார், நீங்க கார்லயோ பைக்லயோ போனீங்கன்னா ஒரு கார் பார்க் பண்றதுக்கு பைக் பண்றதுக்கு வந்து பெரிய ஒரு இடம் வந்து நம்மளுக்காக விட்டு வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 கார்ஸாவது நிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெருசா இந்த பார்க்கு. நம்ம உள்ள போனோம்னா வந்து ஃபுல்லா ஒரு வாக்கிங் ஸ்பேஸ். ஸோ நீங்க பார்க் அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி பார்க் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம். ஆக்சுவலா இது வந்து பிரைமர்லி பீப்புள் ஹூ வாண்ட் டு வாக், அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களோட வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பிளே ஏரியா இருக்கிற மாதிரியான பார்க் இது. ஸோ நான் இப்போ இந்த கார் பார்க்கிங் பண்ற என்ட்ரன்ஸ் வழியா என்ட்ரானோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கறது வந்து ஒரு சின்ன நடக்கிற பாத்வேவும் அதை தொட்டு வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் ஏரியாவும் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு அட்ஜஸ்டன்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. நாங்கள் மார்னிங் போயிருந்தோம். நிறைய பேர் வந்து இதுல அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் சன்னியா இருந்தாலும் கூட ஃபுல் ட்ரீஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த அவ்வளோ வெக்கம் வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ அதே அந்த ஜோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்கேட்டிங் ஸ்பேஸுமே வந்து அவங்க இதுலேயே கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் இது வழியாக என்ட்ரானீங்கன்னா உங்களால் இந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டு, அதுக்கப்புறமா அந்த பக்கம் வந்து ஷட்டிலோட கோர்ட் வந்து நம்மளால பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி சின்ன ஒரு ஸ்கேட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் வந்து நம்மளால இங்கே பார்க்க முடியும். இது ஃபுல்லுமே வந்து அந்த பாத்வே ஃபுல்லாக நடக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து முன்னாடி நடந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக வரும். இப்போ இன்னொரு என்ட்ரன்ஸ் பக்கத்தில் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஜோன் ஏ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே முன்னாடி ராமச்சந்திராவோட காம்பவுண்ட்குள்ளே இருந்த ஒரு லேக் இது. இதுமே வந்து இப்போது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி இந்த பார்க்கை வந்து இந்த இடத்துல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லேக் வியூ வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஒரு லாங் வாக்லாம் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேக் பக்கத்தில் வந்து அங்கே உட்காரதுக்கான ஆப்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஒரு ப்ரௌன் கலர் ஷெட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து நம்மளோட அந்த லேக் உடைய ஒரு சென்டர்னு சொல்ல முடியாது, ஒரு லேக்கோட ஒரு சைடு ஒரு கார்னரில் வந்து அதை கட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து பார்க்கும்போது வந்து நிறைய மீன்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி கொக்குங்க, மீன் பிடிக்கிறது, இந்த சீன்ஸ்லாம் வந்து பயங்கர அட்டகாசமாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக நிறைய மீன் வெரைட்டிஸ் இருக்குது. மேபி இதில் போட்டிங் வேண்டான்னு அவங்க யோசிச்சதுக்கான ஒன் ஆஃப் த ரீசனாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு ஃபியூச்சரில் இதில் போட்டிங் வருமானு நமக்கு தெரியல. நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. சின்ன சின்ன சைஸ் மட்டும் இல்லை, நிறைய பெரிய பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸுமே வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடிஞ்சது. பசங்களாம் அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. மேபி இது ஃபுட்டு நிறைய போடுவாங்க போல இருக்கு வரவங்க. அதை நம்மளை பார்த்தோன்னே வந்து அது இந்த இடத்துல க்ரௌடடாக வந்து நின்றுது. பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்த. நாங்கள் கொஞ்சம் அங்கே நேரம் நின்றுட்டு அவங்க வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா அந்த ஸ்பாட் வந்து நிறைய ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பக்காவாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் போரூர், ஐயப்பந்தாங்கல் இந்த ஏரியாவை சுற்றி இருக்கீங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரெச் வாக்கிங் ரைட். இப்போ நிறைய பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸில் தான் ஒரு சர்க்கிள் வாக்கிங்லாம் இருக்கும். அது இல்லை, ஒரு பெரிய ஸ்ட்ரெச் ஆஃப் வாக்கிங் க்ளோஸ் டு 1.5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வாக்கிங் போகணும். அதே மாதிரி மார்னிங்கில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விடணும். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்பாட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் டிரைவ்க்குள்ளே இங்கே வந்துடலாம். ஈஸிலி ஒரு 1.5 hour பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு நமக்கு திரும்ப போகிற மாதிரி இருக்கும். கரண்ட்லி இதில் வேற எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன போர்டு பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து எந்த சார்ஜஸுமே இல்லை, என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். மேபி ஃபியூச்சரில் வந்து ஏதாவது அடிஷ்னல் டாஸ்க் இல்லை ஃபுட் கோர்ட் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன டிக்கெட் சிஸ்டத்தோடு உள்ளே வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு சார்ஜஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக நம்ம வந்து இதை பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். Thank you for watching the video friends. See you all in the next video.